ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போதும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதிங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. நமஸ்ஸவித்ரே ஜகதேகசக்ஷுஷே ஜகத்ப்ரசூதிஸ்திதிநாசஹேதவே त्रयीमयाय त्रिगुणात्मधारिणे विरिञ्जि नारायण शङ्करात्मने. हरि ओम्. ஆதித்ய ஹிருதயத்துல 9வது ஸ்லோகத்துல இருக்கிறோம். பிதரோ வசவசாத்யா யஸ்வினோ மருதோ மனுஹு வாயு வன்னிः பிரஜா பிராண ரித்து கர்த்தா பிரபாகரஹ. இதுல முதல் வரியில கடைசியில மனு அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு வகுப்புல மனுஸ்மிருதி பற்றி பார்த்தோம். அப்புறம் ஒரு வகுப்புல போன வகுப்புல காலக்கணக்கு, மன்வந்திரம், கல்பம் இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்புல மன்வந்திரம், அதாவது 14 மனுக்கள், அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது. பொதுவா உலகத்துல சயின்டிபிக் திங்கிங் அல்லது மாடர்ன் ஜெனரேஷன் சொல்லிக்கிட்டு நிறைய அறவேக்காடுகள் தெரியுறாங்க. அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஹிந்து மதத்துல அல்லது பாரதத்துல வரலாறுகள் குறிக்கப்படல, வரலாறு கிடையாது, இங்க சயின்ஸ் கிடையாது அப்படின்லாம் சொல்றது ஒரு பக்கம். வரலாற்றை பற்றி இப்படி சொல்லுவாங்க. பொதுவா நம்ம நாட்ட மாதிரி வரலாறு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வருஷத்துக்கு குறிக்கப்பட்ட நாடு உலகத்திலேயே கிடையாது. இவங்க ஒரு 100 வருஷம் 120 வருஷம் தப்பு தப்பா பொய்யா எழுதி வச்சுக்கிட்டு அதை வரலாறுன்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வரலாறு அப்படிங்கிறது ஏற்கனவே என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இவங்க இன்னைக்கு நாங்க பல ஒளியாண்டுகள் முன்னாடி நடந்தது இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது மாதிரி பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளதை மட்டும் இல்ல, இனிமேல் என்ன நடக்கும்னு கூட நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லி வச்சிருக்கோம். அதனால அதை ஹிஸ்டரி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியாது. அல்லது ஹிஸ்டரிக்கு புது விளக்கம் கொடுக்கணும். ஏற்கனவே நடந்தது எதுவோ, நடப்பது எதுவோ, இனி நடக்க போகிறது எதுவோ, இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய நூலுக்கு ஹிஸ்டரி நூல்னு பேர் வச்சா அதுக்கு இதிகாசங்கள், புராணங்கள் அப்படின்னு நம்ம நாட்டுல பேர். நாளைக்கு ஒரு விசேஷ நாள், ஆவணி அவிட்டம், ஆவணி மாச பௌர்ணமி நாள். பொதுவா எல்லா மாசத்திலையும் பௌர்ணமி நாள் விசேஷம். இந்த பௌர்ணமி என்ன நட்சத்திரத்துல வருது அப்படிங்கறத வச்சுதான் தமிழ் மாதங்களுடைய பெயர்கள். பொதுவாக திருவோண நட்சத்திரத்துல, ஸ்ராவண நட்சத்திரத்துல பௌர்ணமி வருங்கிறதுனால ஸ்ராவணி, அதுல இருந்து ஆவணி அப்படின்னு தமிழ் மாச பேர் வருது. ஒவ்வொரு மாசமும் நீங்க இப்படி கணக்கு போட்டுக்கலாம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பௌர்ணமி நாளும் தேவ வழிபாட்டுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கும்.
ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையும் ஒரு விசேஷ தெய்வ வழிபாடு இருக்கும். போன மாசம் குரு பூர்ணிமா அப்படின்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷாக பூர்ணிமா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சித்ரா பூர்ணிமா இருந்தது. சித்திர நட்சத்திரத்துல வர்றது, வைகாசி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரத்துல வர்றது, அந்த மாதிரி காரணங்களால். ஆஷாட, உத்தராஷாட, பூர்வாஷாட, உத்திராடம் பூராட நட்சத்திரங்கள்ல வரும்போது ஆஷாட பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா. இந்த மாசத்துல ஆவணி அவிட்டம்னு பொதுவா நம்ம சொல்லுவோம். அவிட்ட நட்சத்திரத்துல அதிகமாக வருங்கிறதுனால, அல்லது அவிட்ட நட்சத்திரத்துல நாம விசேஷம் எடுக்கிறதுனால ஆவணி அவிட்டம் அப்படின்னு பிரபலம். இது வைதிகர்கள் மத்தியில உபாகர்மா, ரிக் உபாகர்மா, யஜுரு உபாகர்மா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்முடைய கல்வி ஆண்டு தொடங்குற காலம்னு கூட சொல்லலாம். இப்போ பூணூல் எல்லாம் பழசா இருந்தா மாற்றி, பழசாகாம இருந்தாலும் மாற்றி, வருஷத்துக்கு ஒருக்க பூணூல் மாற்றணும். அது இந்த நாள். இடையில ஒருவேளை பழசா இருந்தா இடையிலையும் மாத்திக்கலாம். அப்புறம் இத்தனை வருஷமும் காலையில மாலையில மத்தியானம் 3 வேளை சந்தியாவந்தனம், குறிப்பிட்ட எண்ணிக்கையில காயத்ரி ஜெபிக்கிறது, சமிதாதானம், ரிஷி தர்ப்பணம், இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும். நாம 100% பெர்ஃபெக்டா எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால அதுல ஏற்பட்ட குற்றங்குறைகளை பரிகாரம் பண்றதுக்காக வேண்டி நாளைக்கு 1000 முறை காயத்ரி ஜெபிப்பாங்க. காமோ கார்ஷீத் மன்யுர கார்ஷீத் மந்திரம் சொல்லுவாங்க, மகா சங்கல்பம் சொல்லுவாங்க. இத மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நாளைக்கு பண்ணணும். இதுல மகா சங்கல்பம் நாளைக்கு சொல்ல போறதுல பாரதத்தினுடைய நில அமைப்பு, சொல்ல போனா உலகத்தினுடைய நில அமைப்பு எப்படி, அதுல பாரதத்தினுடைய நில அமைப்பு என்ன, அதுல எத்தனை நதிகள் இருக்குது, எத்தனை நகரங்கள் இருக்குது, எத்தனை காடுகள் இருக்குது, எத்தனை மலைகள் இருக்குது, நாடுகள் இருக்குது, இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லா டீட்டெயிலும் சொல்றதுனால மகா சங்கல்பம்னு பேரு. இனி பிரம்மா பிறந்ததுல இருந்து எத்தனை ஆண்டுகளாகி இன்னைக்கு என்ன நாள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது அடிப்படையா வச்சுதான் நம்ம போன வகுப்புல சில விவரங்கள் பார்த்தோம். அடுத்து ஜிபிஎஸ் லொகேஷன் மாதிரி இந்த சடங்கை கர்மாவை பண்ணக்கூடிய நான் இந்த இவ்வளவு பெரிய உலகத்துல எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கறதும் சொல்லுவாங்க. ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம், டைம் பொசிஷனிங் சிஸ்டம் எல்லாம் நாளைக்கு உண்டு. அதுல 14 மனுக்கள்ல 7வது மனுவினுடைய காலம் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் வருது. நாம 14 மனுக்கள் யாரு அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஸ்வயம்புவ மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத்த மனு, இப்போ இருக்கிறவர் வைவஸ்வத மனு, சாவர்ணி மனு, தக்ஷ சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, ரௌச்சிய தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி அப்படின்னு 14 பேர். சின்ன பாட்டபேதங்கள் இதுல இருக்கலாம். இதுல ஸ்வயம்புவ மனுடைய காலத்தை பற்றி ஒரு சில தகவல்கள். ஸ்வயம்பூ, ஸ்வயமேவ ஸ்வயம்புவா அப்படின்னு ஒரு வேத வாக்கு இருக்கு. ஸ்வயம்பூ தானாக உண்டானவர், விஷ்ணுவினுடைய தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை வர, அந்த தாமரையில இருந்து உண்டானவர். பத்மநாபனான விஷ்ணுவினுடைய கமலத்திலிருந்து பிறந்தவர், கமலாசனரான
கமலாசனனான பிரம்மா. இந்த ஸ்வயம்பூவான பிரம்மாவுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவருக்கு ஸ்வயம்புவ மனு. இது சமஸ்கிருதத்துல ஒரு முறை. அப்பா, பிள்ளை, குரு, சிஷ்யன், பரம்பரை, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்க வேண்டி வரும்போது தத்திதம் ஒன்று பயன்படுத்துவாங்க. அந்த முறைப்படி ஸ்வயம்பு ஸ்வாயம்பு அப்படின்னு மாறும். வசுதேவன் மகன் வாசுதேவன், ஜனகன் மகள் ஜானகி, பர்வதராஜன் மகள் பார்வதி, தக்ஷன் மகள் தாக்ஷாயணி, இந்த மாதிரி எல்லாம் வர்றது மாதிரி. இந்த ஸ்வயம்புவ மனு பிரம்மாவுடைய மகளான சதரூபா, அவங்களுக்கு இன்னொரு பேர் சரஸ்வதி அப்படின்னும் சொல்லுவாங்க, அவங்கள மணந்தார். இந்த இடத்துல சில கூமுட்டைகள் கிளம்பி வருவாங்க. பிரம்மா எப்படி தனக்கு மகளே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சரஸ்வதி பூஜை வந்த உடனே கிளம்பி வருவாங்க. சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, அப்படிப்பட்ட கூட்டம் அது. நம்ம அறவேக்காடா இருந்தா நம்மளை குழப்பலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில வர்றது. நான் பொதுவா இந்த மாதிரி கூமுட்டைகள்கிட்ட கேட்பேன், சரிப்பா நீ சரஸ்வதிக்கு அப்பா பிரம்மான்னு கண்டுபிடிச்சிட்ட, நீ பெரிய அறிவாளி, அப்படியே இந்த பர்த் சர்டிபிகேட்டை பார்த்து சரஸ்வதிக்கு அம்மாவையும் கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படிமே. கண்டிப்பா அவங்க பதில் சொல்ல போறது இல்ல. பிரம்மாவுடைய பிள்ளைகள் அப்படின்னா நீங்களும் நானும் கூட தான் பிரம்மாவுடைய பிள்ளைகள். இதை மனசுல வச்சுக்கணும். இதே கூமுட்டைகள் பைபிள் பத்தியோ குரான் பத்தியோ பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வாய் எழும்பா தெரியும், அதுக்கு பிறகு கழுத்துல தலை இருக்காதுன்னு தெரியும். நம்ம இழிச்சவாயங்க, உலகம் முழுக்க நம்மளை அடிச்சு விரட்டலாம். பாகிஸ்தான்ல இருந்து விரட்டலாம், ஆப்கானிஸ்தான் இருந்து விரட்டலாம், பங்களாதேஷ்ல இருந்து விரட்டலாம், எங்க இருந்து வேணாலும் விரட்டலாம். இந்தியாவில இருந்தே விரட்டலாம். அப்புறம் எதுக்கு அங்கெல்லாம் இருந்து விரட்டுறதை பத்தி? காஷ்மீர்ல இருந்தே விரட்டலாம் உங்களை, தமிழ்நாட்டுல இருந்தே கூட உங்களை விரட்டலாம். அதனால நம்ம இழிச்சவாயங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவாங்க. அதனால இந்த ஸ்வயம்புவ மனு பார்க்கடல் கரைக்கு போனார். போய் மகாதேவிய வாக்பவ மந்திரத்தின் மூலமாக வழிபட்டார். இப்படி ஒரு 100 வருஷம் வழிபட்டு, அவர் வழிபட்டதே 100 வருஷம். நல்ல காலம். துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு இந்த விவரெல்லாம் தெரியல, இல்லாட்டா இதுக்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம் சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாரு. தேவி சந்தோஷப்பட்டு அவருக்கு பல வரங்கள் கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு, அவர் மன்வந்திர அதிபராக மனுவாக வருவார் அப்படிங்கிறது. அவருக்கு பல குழந்தைகள் பிறக்கும், ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பல வரங்கள் கொடுத்தாங்க. அப்புறம் தேவி போய் விந்திய மலையில போய் அங்க உள்ள தேவதையாக உட்கார்ந்தாங்க. பொதுவா இந்து சமுதாயத்துல நிறைய வைரஸ்கள் நுழைஞ்சிருக்கு. வைரஸ்ங்கிறது தப்பான திங்கிங். அதுல நிறைய குழந்தைகள் பெறுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு குறைச்சலான கேவலமான, கேவலங்கிற சம்ஸ்கிருதத்துக்கு வேற நல்ல அர்த்தம் இருக்கு, இழிவான ஒரு விஷயமாக கருதக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறி இருக்கு. பழைய காலத்துல குழந்தைகள் அப்படின்னா செல்வம், மக்கட் செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, வணங்குதற்குரிய, விரும்பத்தக்க ஒரு விஷயமா இருந்தது.
இன்னைக்கு அப்படி இல்லை. இந்து சமுதாயத்தினுடைய அழிவுக்கு நம்முடைய எண்ணிக்கை குறைகிறதும் ஒரு காரணம். சில பேர் அவங்களுடைய எண்ணிக்கைய ஹம் 5 हमारा 25 அப்படின்னும், நாம் 5 நமக்கு 25ன்னும், அதுபோக எதிரிகளை கொன்னும், அதுபோக எதிரிகளை மதமாற்றியும், அதுபோக எதிரிகளை ஏமாற்றி, இன்னும் சொல்ல போனா கற்பழிச்சு குழந்தை பெற்றும், இப்படி அவங்களுடைய எண்ணிக்கையை அவங்க அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது மத ரீதியான மக்கள் தொகையும் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இந்த பகுதி சுதந்திரம் அடைந்த போது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்தா இந்த விவரம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாகும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கும்பாங்க. அதனால இது உள்ளங்கை நெல்லிக்கேணி போல நல்லாவே தெரியும். அதனால அன்னைக்கு தேவி ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னது மாதிரி, நீயும் உன்னுடைய சந்ததிகளும் கடலும் கடல் மண்ணை போலவும் வானமும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பல்கி பெருகுவீர்கள் அப்படின்னு சொன்னதுல இழிவான ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம்தான். இந்த ஸ்வயம்புவ மனு தொடர்ந்து தேவி பக்தராக இருந்தார். இவர் மனுஸ்மிருதி எழுதினார் அப்படின்னு எல்லாம் தெரிய வருது. தேவி பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல இந்த மாதிரி விவரங்கள் வருது. இனிமேல் நாம பார்க்க போற எல்லா மனுக்களுமே தேவிய வழிபட்டாங்க, நல்ல கதி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நான் சொல்லாட்டாலும் நீங்க அந்த இடத்துல குறிச்சிக்க வேண்டியது. இவங்க எல்லாருமே அப்புறம் இறை பதத்தை அடைந்தார்கள் தேவி அருளால அப்படிங்கிறது சுருக்கம். பொதுவா இதற்கு பிறகு வந்த எல்லா ராஜாக்களுமே அவங்க சிறப்பா ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லும் போது மனுஸ்மிருதி படி ஆட்சி பண்ணாங்க, மனு நீதி சோழன் அப்படின்னு சொல்றது வழக்கம். காளிதாசனும் தன்னுடைய ரகுவம்சத்துல அந்த மாதிரி குறிப்பிடுறார். இந்த முதல் மன்வந்திரத்தினுடைய சப்த ரிஷிகள் யாரெல்லாம் அப்படின்னா, மரீச்சி, அங்கிரஸ், அத்ரி, புலக, கிரது, புலஸ்திய, வசிஷ்ட அப்படின்னு 7 பேர். என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் வேற வேற சப்த ரிஷிகள், வேற வேற இந்திரர்கள், வேற வேற தேவகணங்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. அது வேற வேற மந்திரி சபை வரும்போது வேற வேற செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வேற வேற ஒரே பார்ட்டி வந்தாலே மந்திரிகள் மாறலாம், வேற வேற பார்ட்டி வந்தா வேற வேற மந்திரிகள், வேற வேற அதிகாரிகள் எல்லாம் வர்றது மாதிரி வேற வேற மன்வந்திரங்கள்ல இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறது நாம பொதுவா புரிஞ்சுக்கிற விஷயம். பொதுவா இன்னைக்கு சந்தியாவந்தனத்துல எனக்கு தெரிஞ்சு அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, அந்த மாதிரி ஒரு வரிசை சொல்றாங்க. சில விஷயங்கள்ல சில பாட்ட பேதங்கள் இருக்கலாம். அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஒரு புஸ்தகத்துல ஒரு விதமாகவும் இன்னொரு புஸ்தகத்துல இன்னொரு விதமாகவும் சொல்லி இருந்தா அது ஆராய்ச்சிக்குரிய விஷயமே இல்லாம நகைப்புக்குரிய விஷயமோ பரிகாசத்துக்குரிய விஷயமோ கிடையாது. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு விடையை கண்டுபிடிக்கணும். என்னென்னமோ அற்புதமா சொல்லி வச்சவங்க இதுல மட்டும் கோட்டை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு இடம் இல்லை. இனி இந்த முதல் மன்வந்திரத்துல தேவர்களுக்கு யமர்கள் அப்படின்னு பேரு. இந்த முதல் மனுவுக்கு குறைஞ்சபட்சம் 10 பேரு கேட்ட பிள்ளைகள் இருந்ததாக தெரியுது. 10னா பேரு கேட்ட பிள்ளைகள் 10 நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய காலத்துல குறைஞ்சபட்சம் 10 குழந்தைகளாக இருந்தா தான் பிள்ளை பெற்றதுக்கு சமானம். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. கதைனா உண்மை விஷயம். அநேகமா இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நடந்திருக்கலாம். ஒரு ராஜா கொஞ்சம்
அவருடைய சபையில் இருந்த அறிஞர்களை கொஞ்சம் மட்டமா நடத்தினார். அதனால ஒரு அறிஞர் சபைக்கு போகல. அவருடைய பேரப்பிள்ளை கேட்டது, என்ன தாத்தா இன்னைக்கு சபைக்கு போகலையா அப்படின்னு. ஆமா, ராஜா கொஞ்சம் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு. நான் ஒரு தோராயமா அந்த கதையை சொல்றேன். பல இடங்கள்ல பல கதைகள் படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அப்ப இந்த குழந்தை, அதுக்கு என்ன நான் போறேன், நான் போய் ராஜாவுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போச்சது. ராஜாட்ட சொல்லிச்சுது, நான் 3 கேள்வி கேட்பேன், அதாவது 3 விஷயம் சொல்லுவேன். அதான் நீங்க அறிவாளிகள் யார் இருந்தாலும் மறுத்து பேசலாம் அப்படின்னு. சரி, இது ஒரு படிச்சவங்களுக்கு எப்பவுமே அடுத்தவன் சொல்றது தப்புன்னு சொல்றதுல ஒரு குஷி. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. இந்த குழந்தை சொல்லிச்சது, ராணி பத்னி, ராஜா தர்மவான். இப்ப இதை மறுத்து பேசணும். இன்னொன்னு ராணி புத்திரவதி. 3 விஷயம். இதை மறுத்து பேசணும். இதுல எதை மறுத்து பேசினாலும் கழுத்து போயிடும், ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாகணும். எல்லாரும் திகைச்சு போனாங்க. அப்புறம் சரி, கேள்வி கேட்டா மட்டும் போருமா, பதில் சொல்ல வேண்டாமா, எங்களுக்கு எல்லாம் தெரியல, நீ சொல்லு பாப்போம் அப்படின்ட்டு குழந்தைகிட்ட கேட்டாங்க. அப்ப குழந்தை சொல்லிச்சது, ராணி புத்திரவதி. அது மறுத்து பேசணும். என்ன சொல்லணும்? ராணி புத்திரவதி இல்லைன்னு பேசணும். ராணி புத்திரவதி இல்லை. ஏன் அப்படின்னா, ராணிக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, தனிமரம் தோப்பாகாது. அதனால ஒரே குழந்தை பெற்றவா பிள்ளை பெற்றதுக்கு சமம் கிடையாது, மலடிக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். அது சாஸ்திர சம்பந்தமானது, எல்லாரும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு அந்த கதை போகும். காஞ்சி மகா பெரியவர் 10 குழந்தைகள் பெற்றவங்களுக்கு வீரத்தாய் அப்படின்னு பட்டம் மட்டும் இல்ல, பண உதவிகள் எல்லாம் கொடுக்கிற ஒரு பழக்கம் இன்னமும் இருக்கும்னு நினைக்கிறேன். வர்றதுக்கு தான் ஆள் இருக்காது, பட்டம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. மனுஸ்மிருதியிலையும் இந்த மாதிரி குறிப்புகள் கிடைக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 குழந்தைகளாவது இருக்கணும் அப்படின்னு. குறைஞ்சபட்சம் 10. இந்த மனுவுக்கும் 10 குழந்தைகள் இருந்தா தெரியுது. குறைஞ்சபட்சம் அக்னித்ரன், அக்னிபாகு, மேதா, மேதாதிஹி, வசு, ஜோதிஷ்மான், துதிமான், ஹவ்யா, ஹவ்யன், சவனன், புத்திரன். இதுல மேதாதிஹி அப்படிங்கிற பேரு மனுஸ்மிருதிக்கு விளக்கம் எழுதின பலர்ல ஒருத்தர். அது பற்றி ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இந்த மேதாதித்தியும் அந்த மேதாதித்தியும் யாரு என்னங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா மனுஸ்மிருதி விளக்கத்துல ஒரு 8 பேர் கொண்ட ஒரு பாஷ்யம் மனுஸ்மிருதிக்கு இருக்கு. அதுல இவரும் ஒருவர் அப்படிங்கிறது என்னுடைய ஞாபகம். இந்த விவரங்கள் ஹரிவம்சத்துல அத்தியாயம் 7ல வருது. அப்புறம் இவருடைய வம்சத்துல வந்த பிருது மகாராஜா, இந்த பிருது மகாராஜா தான் பிருத்திவி அப்படின்னு பூமிக்கு ஒரு பேர் வந்தது. அவரு சுவாயம்புவ மனுவை கண்ணுக்குட்டியாக்கி பூமியிட்ட இருந்து செல்வங்களை எல்லாம் கறந்தார். பூமி ரொம்ப சில காரணங்களால, அது ஒரு தனி கதை இருக்கு, சில காரணங்களால அது வறண்டு போசுது. அதனால இவரு சுவாயம்பு மனுவை கண்ணுக்குட்டியாக்கி பூமி பசுட்ட இருந்து செல்வங்களை எல்லாம் கறந்தார், வரமாக பெற்றார் அப்படின்ட்டு பூமியை மறுபடியும் சுபிக்ஷமாக்கினார் அப்படின்ட்டு பாகவதம் 4வது ஸ்கந்தத்துல வருது. வேறையும் இடங்கள்ல இந்த விஷயம் வருது. அநேகமா மகாபாரதம் அல்லது ராமாயணத்திலையும் இந்த விஷயம் வருது. என்னுடைய மகாபாரத ராமாயணத்தை சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. முழு விவரம் அங்க இருக்கு. இந்த இடத்துல இது மெடிசின் அப்படிங்கிறது மாதிரி அதை மொழிபெயர்த்திருக்காங்க. ஔஷதி அப்படிங்கிறது வார்த்தையா இருந்திருக்கணும். அதை மொழிபெயர்த்தவங்க அவங்களுடைய அறியாமையினால மெடிசின் மொழிபெயர்த்திருக்காங்க.
இந்த மாதிரி எல்லாம் குழப்பங்கள் இருக்கும். இதை சரி பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய திறமை. அப்படி இல்லாம எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்னு ஏதோ என்னதோ எழுதி வைக்க அதை நம்ம இஷ்டத்துக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்து மதமே தப்பா இருக்கு, சாஸ்திரங்களே தப்பா இருக்குன்னு கிளம்பிடக்கூடாது. ஒரு நல்ல உதாரணம், என்கிட்ட இருக்கிற நோட்ஸ்ல மெடிசின் தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் அது ஔஷதிய தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணனால இப்படி வந்திருக்குது. ஔஷதிகள்னா தாவரங்கள், செடி கொடிகள், செடி கொடிகள்ல இருந்து தான் உணவு. ஓஷதிபியோ அன்னம் அப்படிங்கிறது தைத்திரிய உபனிஷத். இந்த உலகத்துக்கு பஞ்சபூதங்களுடைய சக்தியை கன்சியூமபிள் ஃபார்ம்ல உணவாக மாற்றி தரக்கூடிய சக்தி தாவரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஃபுட் ஃபேக்டரி, ஒரிஜினல் ஃபுட் ஃபேக்டரிங்கிறது தாவரங்கள் தான். தைத்திரிய உபனிஷத்துல இந்த குறிப்பு வருது. அதனால இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் சரியில்லை. இது மாதிரி வேறையும் இருக்கலாம். அதை நான் கண்டுபிடிச்சா திருத்தி சொல்லுவேன், இல்லைன்னா நானும் அது கூட சேர்ந்தே தப்பா சொல்லுவேன். நான் தப்பா சொன்னா அதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது கேட்கறவங்களுடைய பொருள். அப்புறம் மகாபாரதத்துல இருந்து சில விவரங்கள். மகாபாரதம் ஆதிபர்வம் அத்தியாயம் 1 32வது செய்யுள்ள. இந்த நம்பர்கள்ல கூட கொஞ்சம் வேரியேஷன், எழுத்து பிழைகள் இருக்கலாம். இவர் விராட் அண்டத்துல, அதாவது பிரம்மாண்டத்துல இருந்து பிறந்தார். அதாவது பிரம்மாவுக்கு பிறந்தார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஐடியா அதுல வருது. மகாபாரதம் ஆதிபர்வம் சாப்டர் அத்தியாயம் 66 செய்யுள் 46ல செவன மகரிஷி இவர் மனுவினுடைய மகளை மணந்தார். நம்ம செவன கதை படிக்கும் கூட பார்த்து சொன்னேன்னா, அப்போ முதல் மன்வந்தரத்துல நடந்த கதை அது. செவனர் சுகன்யாவை மணந்தார், ராஜாவுடைய மகள்ங்கிறதும் சொன்னேன், இதுவும் சொன்னேன். அப்போ ரெண்டு வேற வேற சமயங்கள நடந்திருக்கணும். ரெண்டு வேற வேற செவன மகரிஷின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மனு சோமனுக்கு, சோமன்னா சந்திரனா இருக்கலாம், சாக்ஷுஷி வித்யாவை கத்துக் கொடுத்தார் அப்படின்னு ஆதிபர்வம் அத்தியாயம் 169 செய்யுள் 43 சொல்லுது. இதுல நம்ம சொல்றது ஒரு ஆதாரத்தோட சொல்றதுக்காண்டி இந்த டீட்டெயில் சொல்றேன், மறுபடியும் இந்த டீட்டெயில் முக்கியம் இல்லை. இப்படியெல்லாம் விஷயங்கள் துல்லியமாக நம்முடைய சாஸ்திரங்களை குறிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு விஷயங்கள் நாம ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அழிஞ்ச பிறகு இந்த ரெக்கார்டு மிச்சம். வேதங்கள் 108 உண்டு, 1008 உண்டு. 1008 ஷாக்கையில வெறும் 6 ஷாக்கை சொச்சம் தான் நமக்கு கிடைக்குது. இனி வேற வேற சாஸ்திரங்கள்ல எவ்வளவு அழிஞ்சது நமக்கு தெரியாது. மிச்சம் மீதி இருக்கிறதுலே இவ்வளவு விவரங்கள் இருக்குது அப்படிங்கிற பின்னணியோட புரிஞ்சுக்கிட்டா தான் இது எவ்வளவு முக்கியமானது, விசேஷமானதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் மனு மகத நாட்டை ஆசீர்வதிச்சதுனால அங்க எப்பவுமே மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சபா பருவம் 21வது அத்தியாயம் 10வது செய்யுள் சொல்லுது. மகத நாடுங்கிறது அநேகமா இன்னைக்கு இருக்கிற பீகாரா இருக்கலாம். அதனால இந்த தடவை பட்ஜெட்ல அந்த நதியினால ஏற்படக்கூடிய, வெள்ளத்தினால ஏற்படக்கூடிய அழிவு தடுக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் பணம் ஒதுக்கி இருக்காங்க பீகாருக்கு. அப்புறம் அர்ஜுனன் மகாபாரத சமயத்துல சண்டை போடும் போது மனு மற்ற தேவர்களோட ரதத்துல அந்த சண்டைய, அர்ஜுனனுடைய சண்டையை பார்க்கறதுக்காக வேண்டி, வில்லுக்கு விஜயன் இல்லையா, அதனால வந்தார் அப்படிங்கிற குறிப்பு விராட பர்வத்துலதான் அர்ஜுனன் தனியொரு ஆளா நின்று பீஷ்மர், அஸ்வத்தாமன், துரோணர் இவங்க எல்லாரையும் தனி ஒரு ஆளா நின்று ஒரு சோப்லாங்கி டிரைவரை வச்சுக்கிட்டு உத்தரன் அப்படின்ட்டு அத்தனை பேரையும் தோக்கடிச்ச சம்பவம் நடந்தது. அதை பார்க்கறதுக்கு வந்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மனுவினுடைய மனைவி பேரு சரஸ்வதி. சதரூபா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவி பாகவதம் சொல்லிச்சது.
சரஸ்வதினு மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல 117வது அத்தியாயத்துல 14வது செய்யுள் சொல்லுது. பீஷ்ம பருவத்துல 7வது அத்தியாயம் 46வது செய்யுள் இவர் பிந்து சரஸ் அப்படிங்கிற பகுதியில வசிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இவர் சுப்பிரமணியன் முருகன் பிறக்கும் போது வந்தார் அப்படிங்கிற தகவலை மகாபாரதத்துல சல்ய பருவம் 45வது அத்தியாயம் 10வது செய்யுள் சொல்லுது. சாந்தி பருவத்துல 36வது அத்தியாயத்துல இவர் சித்தர்களோட ஒரு உரையாடல் நடத்தினார் அப்படிங்கிற தகவல் சொல்லுது. 67வது அத்தியாயம் 21வது செய்யுள்ள இவர் ராஜா, மனிதர்களுடைய ராஜா அப்படிங்கிறது மாதிரி குறிப்பு வருது. யூதர்களின் ராஜா ஒரு ஆள் இருக்கார், இவர் மனிதர்களுடைய ராஜா. இந்த மனுவுக்கு பிரஜாபதி மனு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கிறதா தெரியுது. ஏன்னா பிரஜாபதி ப்ரஹஸ்பதியோட தர்மத்தை பற்றி இவர் பேசினார் அப்படிங்கிற குறிப்பு சாந்தி பருவத்துல 201வது அத்தியாயத்துல வருது. உபமன்யு மகரிஷி உபமன்யவே ஸ்ரீராம் புதிம் தத்தவான் அர்த்தத்ராண பராயண ஸ்தோத்திரம் அப்படின்னு சிவனுக்கு ஒண்ணு உண்டு. அதுல உபமன்யு அப்படிங்கிற குழந்தை மாமா வீட்டுக்கு போனாரா, அங்க பால் கொடுத்தாங்களா. இவர் வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு. இங்க அரிசி மாவை கலக்கி பால்னு கொடுத்துருவாங்க, அஸ்வத்தாமனுக்கு துரோணர் கொடுக்குற மாதிரி. மாமா வீட்டுக்கு போனப்போ ஒரிஜினல் பாலை குடிச்சுக்கிட்டு ஆஹா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு வந்து வீட்டுல கேட்டானா. அப்ப அம்மா சொன்னாங்களா போய் சிவபெருமான் கிட்ட கேளுன்னு. அவன் போய் சிவபெருமான் கிட்ட தபஸ் பண்ணானா. குழந்தை தபஸ் பண்ணுதே அப்படின்னு சிவபெருமான் ஆசுதோஷி இல்லையா, மனசு உடனே இறங்கி அதுக்கு நம்ம இந்த பால்கடலே வச்சுக்கோ சொல்லிட்டு கொடுத்தாரா. அப்படி ஒரு கதை. அதான் க்ஷீராம்புதிம் க்ஷீரம் நிபீயமாதுல கிருஹே கத்வா சொகீயம் கிருஹம் க்ஷீராலாபவசேன கிண்ண மனசே கோரம் தபः குர்வதே காருண்யாதுபமன்யவே நிரவதிம் க்ஷீராம்புதிம் தத்தவான் ஆர்த்தத்ராண பராயண ச பகவான் கங்காதரோ மே கதிஹி. கிட்டத்தட்ட சரியா ஸ்லோகத்தை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த உபமன்யு மகரிஷி திடீர்னு கைலாசத்துல எழுப்பி நின்று கும்பிட்டு இருந்தாராம். இது மலேசியாவுக்கு நடக்கிற பெரிய புராணம் வகுப்புல வந்த தகவல். ஆர்த்தத்ராண ஸ்தோத்திரம் சம்ஸ்கிருதம் டாக்குமெண்ட்ஸ்ல போட்டிருக்கோம், அதுல அந்த விஷயம் சொல்லியிருக்கிறேன். யூடியூப்ல இல்லைன்னு நினைக்கிறேன் அது அந்த விவரம். என்ன அப்படின்னு பூத கணங்கள் ஆச்சரியப்பட்டு, உபமன்யு முனிவர் பெரிய மகரிஷி அவரே எழும்பி யாரையோ கும்பிட்டு நிற்கிறாரு அப்படின்னு என்ன யாருன்னு கேட்டாங்களாம். அது நம்ம ஆளாள சுந்தரர் திருப்பி வராரு, பூலோகத்துக்கு போய் பூலோக அவதாரம் முடிச்சுட்டு திருப்பி கைலாசத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி நின்னாராம் அப்படிங்கிற மாதிரி பெரிய புராணம் திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய சேக்கிழார் எழுதின 12வது திருமுறையான பெரிய புராணத்துல ஒரு சம்பவம் வருது. அந்த உபமன்யு முனிவர் சுவயம்புவ மனு சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்ததை பார்த்தார் அப்படின்ட்டு அனுசாசன பருவத்துல அத்தியாயம் 14 செய்யுள் 280 வருது. இவர் சுபர்ண மகரிஷியிட்ட சில விஷயங்களை பேசினதா குறிப்பு வருது. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, மலர்கள், வெளிச்சம், தீப்பிழம்பு, தானம், பரிசு, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசினதா போட்டிருக்காங்க. இதனுடைய ஒரிஜினல் சென்ஸ் என்ன அப்படிங்கறத அந்த கான்டெக்ட்ல போய் பார்த்து சரியா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்பவுமே
கொஞ்சம் மிஸ்லீடிங்கா தான் இருக்கும். ஆதி பருவத்துல அத்தியாயம் 65ல செய்யுள் 45ல இந்த விவரம் வருது. இது இவ்வளவு நமக்கு அங்கங்கேயா சுவயம்புவ மனுவை பத்தி கிடைக்கிற தகவல்கள். எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி பெட்டரா இருக்கும். அடுத்தது ஸ்வாரோச்சிஷ மனு. இந்த சுவயம்புவ மனுவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, பிரியவர்த்தன், உத்தானபாதன் அப்படின்ட்டு. இந்த உத்தானபாதன் துருவன் உடைய அப்பாவாக இருக்கணும், அதோட சம்பந்தப்பட்டவரா இருக்கணும். பிரியவர்த்தன் நமக்கு விஷயம். இந்த 2வது மனு பிரியவர்த்தனுடைய பையன், அவனுடைய பேர் சுவாரோச்சிஷன். இந்த பையன் என்ன பண்ணா, எல்லா மனுவுக்கும் இது வந்துடும், காளிந்தி நதிக்கரையில போய் ஆசிரமம் அமைச்சு தேவிய ஸ்தாபிச்சு 12 வருஷம் தபஸ் பண்ணார். காஞ்ச சருக மட்டுமே உண்டு தபஸ் பண்ணார். தேவி பிரசன்னமாயி பிரத்யக்ஷமாயி அவருக்கு பல வரங்களை கொடுத்தாங்க. தாரிணி அப்படிங்கிற பேர்ல தேவி வந்தாங்க. தேவியினுடைய அனுகிரகத்தால இவர் பல வருஷங்கள் ஆட்சி பண்ணி இறை பதத்தை அடைந்தார் அப்படின்ட்டு தேவி பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல வருது. பொதுவாக இந்த மனுக்கள் பத்திய இந்த மாதிரி விவரங்கள் தேவி பாகவத்துல 10வது ஸ்கந்தத்துல வருதுன்னு நம்ம யூகிக்கலாம். கூடுதல் விவரங்கள் அங்க போய் பார்த்துக்கலாம். இவரை பத்தி கூடுதல் சொல்றதா இருந்தா, பாராவதஸ், துஷிதஸ், இவங்கெல்லாம் இந்த மன்வத்தில் இருந்த தேவர்கள். தேவேந்திரன் யாரு அப்படின்னா விபஸ்சித் அப்படிங்கிறவர். சப்தரிஷிகள் யாருன்னா ஊர்ஜா, ஸ்தம்பா, பிராணா, ராமா, ரிஷபா, நிரயா, பரிவான் அப்படின்னு 7 பேரு. சைத்ரா, கிம்புருஷா, இந்த மாதிரி எக்ஸெட்ரா. நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பிள்ளைகள் பெறுகிறது தான் அழகு. அதனால நிறைய இருந்திருப்பாங்க, அதுல 2 பேர் பேரை மட்டும் நம்ம சொல்றோம். இவரெல்லாம் சுவாரோச்சிஷ மனுனுடைய பிள்ளைகள். இந்த விவரத்தை விஷ்ணு புராணம் பகுதி 3 அத்தியாயம் 1ல பார்க்க கிடைக்குது நமக்கு. இந்த சைத்ரா பத்தி கூடுதல் விவரம் இங்க நம்ம பார்க்க போறோம். இதை பற்றி ஒரு மேலோட்டமான குறிப்பு மலேசியாவுக்கு நடத்தின தேவி மகாத்மிய கதையில தொடக்கத்துல வருது. அந்த விவரத்துக்கு அதை கேட்டுக்கலாம். ஹரிவம்சத்துல அத்தியாயம் 7ல நமக்கு ஒரு பாட்ட பேதமும் கிடைக்குது சப்த ரிஷிகளை பத்தி. இந்த பிரம்மா இந்த மனுவுக்கு சாத்வத தர்மம், அதாவது சனாதன தர்மத்தை பத்தி சொல்லிக் கொடுத்ததாக சாந்தி பர்வத்துல 348வது அத்தியாயத்துல 36வது செய்யுள் சொல்லுது. இவரு அதை தன்னுடைய பையன் சங்கவதனனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு தெரிய வருது. நான் அந்த ஹரிவம்சத்தினுடைய சப்தரிஷிகள் பட்டியல் பேர் சொல்றேன், ஏன்னா வேற எங்கேயாவது படிக்கும்போது பிரயோஜனமா இருக்குங்கிறதுனால. அவுர்வா, ஸ்தம்பா, கஷ்யபா, பிராணா, பிருகஸ்பதி, தத்தா, நிஷ்சவனா அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறது ஹரிவம்சப்படி தகவல். அடுத்தது 3வது மனு ஔத்தமி அல்லது உத்தமர் அப்படின்னு சொல்லலாம். உத்தமர் பிரியவர்த்தனுடைய ஒரு பையன். அப்போ சுவயம்புவ மனு, அவருக்கு பையன் பிரியவர்த்தன்.
பிரியவர்த்தனுடைய ஒரு பையன் சுவாரோச்சிஷன், இரண்டாவது மன்வந்திரத்தினுடைய மனு, இன்னொரு பையன் உத்தமன், மூணாவது மன்வந்திரத்தினுடைய மனு. இவரும் கங்கக்கரையில தேவிய 3 வருஷங்கள் வாக்பீஜ மந்திரத்தினால வழிபட்டார். தேவி பிரசன்னமாயி பிரத்யக்ஷப்பட்டு, உனக்கு நிறைய குழந்தைகள் நீண்ட காலம் ஆட்சி செய்வாங்க, எதிரிகள் பயம் இல்லாம வாழ்வ, எல்லாம் முடிஞ்சு என்கிட்ட வந்து சேருவ அப்படின்னு ஆசி பண்ணாங்க. எப்பவும் எல்லா மனுக்களுக்கும் இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் பண்ணது மாதிரி. ஏற்கனவே நம்ம பார்க்கறது மாதிரி தேவி பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல இந்த விவரங்கள் வருது. சுஷாந்தி அப்படிங்கிறது இந்த யுகத்தினுடைய தேவேந்திரனுடைய பெயர். 5 தேவ கணங்கள், 12 பேர் உள்ள 5 தேவ கணங்கள் இருந்ததாக தெரியுது. சுதாமன், சத்யா, ஜபா, பிரதர்தனா அண்ட் சிவா, இப்படி 5 குழுக்கள். ஒரு குழுக்கு 12 பேர் வச்சு. வசிஷ்டருடைய 7 பிள்ளைகள் இந்த யுகத்தினுடைய சப்தரிஷிகள் அப்படின்னு தெரியுது. வசிஷ்டருடைய மனைவி ஊர்ஜா மூலமாக பிறந்த 7 குழந்தைகள். ரஜஸ், கோத்ரன், ஊர்த்வபாகு, சவனன், அங்கன், சுதபஸ், சுக்ரன் அப்படிங்கிறவங்க அவங்க 7. அஜன், பரசுதீப்தன் மாதிரிப்பட்ட பல குழந்தைகள் இந்த மனுவுக்கு இருந்ததாக விஷ்ணு புராணம் பகுதி 1 அத்தியாயம் 1 இருந்து நமக்கு தெரியுது. 4வதாக தாமச மனு. இந்த தாமச மனுவும் பிரியவரத ராஜாவுடைய சுவயம்புவனுடைய பையனுக்கு பையன். இவர் தேவிய குறிச்சி நர்மதையினுடைய வடக்கு கரையில காமராஜ மந்திரத்தின் மூலமாக வழிபட்டார். தேவியினுடைய அனுகிரகம் கிடைச்சது. அதனால அவருக்கு ராஜ்யமும் மனு அப்படிங்கிற பதவியும் பல குழந்தைகளும் எல்லாம் கிடைச்சது. பிறகு அவரு இறை பதத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது தேவி பாகவதம் 10வது ஸ்கந்தம் சொல்லுது. இவரை பத்தி கூடுதல் விவரங்கள், இவருடைய காலத்துல 27 தேவர்களை கொண்ட 4 குழுக்கள் இருந்ததா தெரியுது. இந்த 4 குழுக்களுடைய பேரு சுபாரஸ், ஹரிஷ், சத்யா அண்ட் சுதி. ஷிபி அப்படிங்கிற ராஜா நம்முடைய ஷிபி சக்கரவர்த்தியா கூட இருக்கலாம். நூறு அஸ்வமேத யாகம் பண்ணா அவங்க இந்திரன் ஆயிரலாம். அப்படி பண்ணி அவர் இந்திர பதவி அடைஞ்சதா தெரியுது. இந்த மன்வத்திரத்தினுடைய சப்த ரிஷிகள் ஜோதிர்மான், பிருத்து, காவ்யா, சைத்ரா, அக்னிவனகா, பிவரா, நர. பேர் உச்சரிப்புல ஆங்கிலத்தை பார்த்து படிக்கிறதால சில குழப்பங்கள் இருக்கலாம். அப்புறம் இவருடைய குழந்தைகள் கியாதி, கேதுரூபா, ஜானுஜங்கா, அப்படி பல பேர். இது விஷ்ணு புராணம் பகுதி 1 அத்தியாயம் 1 நமக்கு இந்த தகவல் கிடைக்குது. அடுத்தது 5வதா ரைவத்த மனு. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்த தாமச மனுவுடைய, அதாவது 4வது மனுவுடைய இளைய தம்பி ரைவத்தன். இவர் தேவிய காமபீஜ மந்திரத்தினால காளிந்தி நதிக்கரையில வழிபட்டு, ஏற்கனவே கூட ஒரு மனு காளிந்தி நதிக்கரையில வழிபட்டான்னு பார்த்தோம். காளிந்தி நதிக்கரையில வழிபட்டு தேவி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவரு மனுவானார்.
அவருடைய சந்ததிகள் பலகாலம் பூமியை ஆட்சி பண்ணாங்க. அதாவது சுமார் 71% ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை தேவி பாகவதம் 10வது ஸ்கந்தம் சொல்லுது. அப்புறம் அவரு கடவுள்கிட்ட போய் சேர்ந்தார் அப்படின்னு தெரியுது. இந்த மன்வந்தரத்துல இந்திரன் விபு அப்படிங்கிறவன், விபவே நமக அப்படிங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு இது, பல இடங்கள் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல எப்படி அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறது நாம இந்த மாதிரி விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும். அப்புறம் 14 தேவதைகளை கொண்ட 4 தேவ கணங்கள் இந்த மன்வந்தரத்தில் இருந்தது. அமிதாபாஸ், பூத்தாரயா, வைகுண்டாக, சுமேதா அப்படின்னு 4 குழுக்கள். ஒரு குழுவுக்கு 14 பேர். இந்த மன்வந்தரத்துடைய சப்தரிஷி, ரைவத்த மன்வந்தரத்துடைய சப்தரிஷிகள் ஹிரண்யரோமா, வேதஸ்ரீ, ஊர்துவபாகு, வேதபாகு, சுதாமா, பர்ஜன்யா, மகாமுனி அப்படிங்கிறவங்க. இவருடைய குழந்தைகள் பாலபந்து, சாம்பவ்யா, சாத்தியகா எட்ஸெட்ரா. இது விஷ்ணு புராணம் பகுதி 3ல அத்தியாயம் 1ல வருகிற தகவல். சாக்ஷுஷ மன்வந்திரம் 6வது. இந்த மனு அங்கனுடைய பிள்ளை. இந்த அங்கங்கிற பேர் ஏற்கனவே வந்தது. இவரு புலகர் அப்படிங்கிற ராஜரிஷிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணார். எனக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கணும், அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு. அவரு தேவிய வழிபடுறது எப்படின்னு முறைகளை சொல்லி இவரை தேவிய வழிபட சொன்னார். சாக்ஷுஷ மந்திரத்தையும் கத்துக் கொடுத்தார். இவர் விரஜா நதியினுடைய கரையில தேவிய வழிபட்டு 12 வருஷம் தபசுக்கு பிறகு தேவி அவருக்கு மனு பதவியை கொடுத்தாங்க. பல்லாயிரக்கணக்கு 71% இவரும் இவருடைய சந்ததியினரும் ஆண்டு தேவி பாதத்தை அடைஞ்சார்கள் அப்படின்னு தேவி பாகவதம் 10வது ஸ்கந்தம் சொல்லுது. இவரை பத்தி கூடுதல் விவரங்கள் விஷ்ணு புராணம் பகுதி 1 சாப்டர் 13ல இவருடைய பிறப்பை பற்றி இன்னொரு தகவல் தெரியுது. துருவன், இப்ப நம்ம முதல்ல போனோம் உத்தானபாதன் பரம்பரையில. துருவன், அவருடைய மனைவி சம்பு, அவங்களுக்கு 2 குழந்தை இருந்தது, சிஷ்டி, பவ்யா அப்படின்னு. சுச்சாயா சிஷ்டியினுடைய மனைவி 4 குழந்தைகளுக்கு தாயானாள். முக்கியமான குழந்தைகள் பேரு 4: ரிபு, ரிபுஞ்சயா, விப்ரா, விர்கலா. இதுல விபுவினுடைய மனைவி பிருகதிக்கு சாக்ஷுஷா பிறந்தார். சாக்ஷுஷருக்கு புஷ்கரிணி மூலமாக இந்த மனு பிறந்தார். இந்த புஷ்கரிணி வீரண பிரஜாபதியுடைய மகள். இந்த 6வது மனுவினுடைய மனைவி பேரு நட்வலா, வைராஜ பிரஜாபதியினுடைய மகள். அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தது. இந்த தகவல் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தகவல். 10 குழந்தைகளுடைய பேரு குரு, புரு, எல்லாமே மகாபாரத பேர்கள் மாதிரி வருது. குரு, புரு, சதத்யும்னா, தபஸ்வி, சத்யவான், சுச்சி, அக்னிஸ்தோமா, அதிரதா, சுத்யும்னா, அபிமன்யு. ஆக்னேயி அப்படிங்கிற குருவினுடைய மனைவி
6 குழந்தைகளுக்கு தாயானாள். அங்க, சுமனஸ், கியாதி, கிரது, அங்கிரஸ், சிபி. அங்கனுடைய மனைவி சுனிதா, அதாவது இதுக்கு குருவினுடைய பிள்ளை அங்கனுக்கு. வேணனுக்கு தாயானாள். இந்த வேணனுடைய பையன் தான் பிருத்து. ஏற்கனவே நான் பிருத்துங்கிற வார்த்தை வரும்போது சொன்னேன். அந்த பிருத்துவுக்கும் இந்த பிருத்துவுக்கும் ஒரே ஆளா வேற ஆளுங்கெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதனால அந்த பிருத்துவுக்கு வைன் அப்படிங்கிற பேர் உண்டு. வேணனுக்கு பிறந்ததுனால இந்த வேணன்கிற ராஜா தான் சரியா ஆட்சி பண்ணாம பூமியை தொலைச்சது. பிருத்து மீண்டும் அதை அதனுடைய மங்களமான நிலைக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். இந்த சமயத்துல மனோஜவர் அப்படிங்கிறவர் இந்திரனா இருந்தார். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆஞ்சநேயருக்கு. 5 தேவகணங்கள், 8 தேவர்களை கொண்ட 5 தேவகணங்கள். ஆக்யாக, பிரசூதா, பவ்யா, பிருத்துக்கா, லேகா அப்படின்னு 5 குழுக்கள். இந்த மன்வந்திரத்தினுடைய சப்தரிஷிகள் சுமேதஸ், பிரஜஸ், ஹவிஷ்மான், உத்தமா, மது, அதினாமன், சகிஷ்ணு அப்படிங்கிறவங்க. சதத்யும்னன் முதலான பல ராஜாக்கள் இவருக்கு பிள்ளைகளா இருந்தாங்க. விஷ்ணு புராணம் பகுதி 1 அத்தியாயம் 3 இந்த தகவல்களை தருது. மகாபாரத அனுசாசன பருவம் அத்தியாயம் 18 20வது செய்யுள்ள இவருடைய பிள்ளைகளுக்கு வரிஷ்டர்கள் அப்படின்னு பேரு அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. அடுத்தது இப்போ இருக்கிற வைவஸ்வத மன்வந்திரம். இத பத்தி கீதையில 4வது அத்தியாயத்துல ஒரு குறிப்பு வருது. மகாசங்கல்ப பூஜையில குறிப்பு வருது. இந்த மாதிரி பல இடங்கள்ல வருது. ஏன்னா நம்ம இப்ப அந்த மன்வந்திரத்துல வாழ்ந்துட்டு இருக்கனால நிறைய இடங்கள்ல குறிப்பு வருது. இவர் சூரியனுக்கு பிறந்ததாக, அதனால விவஸ்வானுக்கு பிறந்ததுனால இவருக்கு வைவஸ்வதன் அப்படின்னு பேரு. இவருடைய இயற்பெயர் சத்தியவிரதன். தத்திதமாக சொல்றது சூரியன் பரம்பரையில வந்ததுனால விவஸ்வான் சொல்றோம். விவஸ்வான்கிற பேரு யமனுக்கும் பொருந்தும். கட்டோபனிஷத்துல யமன வைவஸ்வதன் சொல்றாங்க. யமிக்கும் பொருந்தும், யமனுடைய தங்கச்சி. இந்த மனு சத்தியவிரதனுக்கும் பொருந்தும். அப்ப சூரியனுக்கு 3 பிள்ளைகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மனுவுக்கு முந்தின பிரளயத்துல இவர் ஒருத்தர் தான் தப்பி பிழைச்சார். இவரை காப்பாத்துறதுக்காக வேண்டி விஷ்ணு மத்ஸ்ய அவதாரம் எடுத்து சத்தியவிரத ராஜா மனுவை காப்பாற்றி இந்த 7வது மன்வந்திரத்தை தொடக்கி வச்சார். மத்ஸ்யாவதார கதையில வருகிற அந்த ராஜா சத்தியவிரதன் தான் இந்த வைவஸ்வத மனு. சூரிய வம்சத்தினுடைய முதல் ராஜா, பிறகு இக்ஷ்வாகு, அப்படியே ராமன், ரகு, தசரதன், ராமன் அப்படின்னு நீண்டு சோழர்கள் எல்லாரும் வரைக்கும் நீண்டு போகிறது அந்த வம்ச பரம்பரை. தேவி பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல இவருடைய குழந்தைகளை பத்தி குறிப்புகள் வருது. இக்ஷ்வாகு, நாபாகன், திரஷ்டா, சனியாதி, நரிஷ்யந்தன், பிராம்ஷு, நிருகன், திஷ்டன், காருஷன் அண்ட் பிரசத்ரன்.
இந்த இடத்துல ஒரு தகவல், இவர்களுக்கும் மனுன்னு பேர் இருக்கு. இதுல சில பேரு பிற்காலத்துல மனுக்கள், அதாவது மன்வந்தர அதிபர்களும் ஆனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கடைசியில் அந்த தகவல் சொல்றேன். இவரும் தேவியை வழிபட்டு தேவியினுடைய அனுகிரகத்தால அவரும் அவருடைய சந்ததிகளும் பூமியை 71 சதுரங்கள் ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் இவரு இறை பதம் அடைந்தார் அப்படிங்கிறத தேவி பாகவதம் 10வது ஸ்கந்தம் சொல்லுது. ஷாத்த தேவன் அப்படின்னு இன்னொரு பேரும் இவருக்கு இருக்கிறதா தெரியுது. இந்த மன்வந்தரத்தினுடைய தேவதைகள் யாரு அப்படின்னா ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள். இவங்களை பத்தி நம்ம கூடுதல் வாரம் ஏற்கனவே பார்த்துட்டோம். 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள். இந்திரன், இந்த யுகத்தினுடைய இந்திரனுக்கு பேர் என்ன? புரந்தரன். சப்த ரிஷிகள் யாரு அப்படின்னா வசிஷ்ட, காஷ்யப, அத்ரி, ஜமதக்னி, கௌதம, விஸ்வாமித்ர, பாரத்வாஜ, இவர்களெல்லாம். இவருடைய பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே ஒரு பட்டியல் பார்த்தோம். விஷ்ணு புராணத்தின்படி ஒரு 9 பேரை பகுதி 8 அத்தியாயம் 1ல சொல்றாங்க. இக்ஷ்வாகு, நிருக, திருஷ்டா, சர்யாதி, நரிஷ்யந்தா, நாபாகா, அரிஷ்டா, காருஷா அண்ட் பிரசத்ரா. இப்படியாக பல குழந்தைகள், 9 பேரை சொன்னோம். இவருக்கு 10 குழந்தைகள் இருந்தது அப்படின்ட்டு, குழந்தைகள் நிறைய இருந்தாங்க. அதுல 10 பேருடைய பேரை ஆதி பருவத்துல அத்தியாயம் 75 15வது செய்யுள் சொல்லுது. வேனன், திருஷ்ணு, நரிஷ்யந்தன், நாபாகன், இஷ்வாகு, காருஷன், சர்யாதி, இலா, பிரசத்ரன், நாபாகாரிஷ்டன் அப்படிங்கிற பேரை ஆதிபர்வம் மகாபாரதம் தருது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு கூமுட்டைகளுக்கு தோணும். அவருக்கு நிறைய பிள்ளைகள்ல அதுல விஷ்ணு புராணம் ஒரு 9 பேரை சொல்லிச்சது. இது வேற ஒரு 10 பேரை மகாபாரதம் சொல்லுது. அவ்வளவுதான். அதுல பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய வித்த ஒன்றும் அதுல இல்லை. மகாவிஷ்ணு இந்த மைவஸ்வத மன்வை காப்பாத்துறதுக்காக வேண்டி மத்ஸ்யாவதாரம் எடுத்தாருங்கிற தகவல் மகாபாரதத்துல வனப்பர்வத்துல அத்தியாயம் 187ல சொல்லப்படுது. இவரு சூரியன் கிட்ட இருந்து யோக வித்யாவை வாங்கி அதை இக்ஷ்வாவுக்கு கொடுத்தார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு விக்ஷ்வாக்கவே அப்ரவீத். அநேகமா இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் இந்த தகவலை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகல. பீஷ்ம பர்வத்துல தான் பகவத்கீதை வருது. சாப்டர் 122ல பகவத்கீதை பொதுவா 25ல இருந்து 42 வரையிலான அத்தியாயம். ஒருவேளை இது இன்னொரு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். செய்யுள் 38ல வர்றதாக இந்த தகவல் சொல்றாங்க. அடுத்து அட் த பிகினிங், திரேதாயுகத்தினுடைய தொடக்கத்துல சூரியன் சனாதன தர்மத்தை மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார் அப்படிங்கிற தகவல் சாந்தி பர்வத்துல 348வது அத்தியாயத்துல 51வது செய்யுள்ளையும் வருது. இப்ப கீதை ஒரு ரெஃபரன்ஸ், அது போக 2 ரெஃபரன்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்புறம் அனுசாசன பர்வத்துல அத்தியாயம் 17ல செய்யுள் 177ல கௌதம முனிவர் சிவசகசர நாமத்தை வயோஸ்வத மனுவுக்கு சொன்னார். கிருஷ்ணன் பீஷ்மருக்கு சொன்னாருங்கிறது ஒரு தகவலும் இருக்கு. கௌதம முனிவர் சொன்னதாக தகவல் இருக்கு. இதெல்லாம் 7வது மனுவை பற்றி. இப்ப 8வது மனு. அந்த சைத்ரன்ங்கிற பேரு வரும்போது தேவி மகாத்மியத்திலாம் வருது. நான் சொன்ன தகவல் இந்த மனுவுக்காக வேண்டிதான் சொன்னேன். இவருடைய முந்தின ஜென்மத்துல, அதாவது சாவர்ணி மனு அப்படின்னு இவருக்கு பேரு, இவருடைய முந்தின ஜென்மத்துல தேவியினுடைய பக்தராக இருந்தாரு. அதாவது சுவாரோச்சிஷ மன்வந்தரத்துல. அப்புறம் சைத்திர வம்சத்துல சுரதன்
அப்படிங்கிற ராஜாவாக இவர் பிறந்தார். இந்த சுரத ராஜாவை பற்றி தான் தேவி மகாத்மியம் சொல்லுது. தொடக்கத்துல சுரத ராஜாவுக்கு சொல்லப்பட்ட தேவியினுடைய லீலைகள் மகிமைகள் தான் தேவி மகாத்மியம். இந்த சைத்திர வம்சம் எப்படி வந்தது அப்படின்னா, அத்ரி ரிஷி பிரம்மாவுடைய பிள்ளை. அந்த அத்ரி ரிஷிக்கு நிஷாகரன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவர் ராஜசூய யாகம் பண்ணார். அவருக்கு புதன் ஒரு பையன் பிறந்தான். புதனுக்கு சைத்திரன் ஒரு பையன் பிறந்தான். இந்த சைத்திரனுடைய வம்சாவழியில தான் விராட்டன் அப்படிங்கிற ராஜா வந்தார். அவனுடைய பையனாக சுரத்தன் வந்தார். இந்த சுரதன் சிறந்த வீரனாகவும் அறிஞனாகவும் இருந்தார். கோலாகல வித்வம்சர்கள் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் எதிரிகள் இருந்தாங்க. அவங்க இவரை தோக்கடிச்சாங்க. இவருடைய மந்திரி தளபதிகள் எல்லாம் கூட இவரை கவுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால இவரு சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வேட்டையாட போறேங்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு உயிர் தப்பி வந்துட்டார். இந்த விவரங்கள் தேவி பாகவதத்துல விரிவா வருது. இங்க வந்தவர் காட்டுல சுமேதஸ் அப்படிங்கிற மகரிஷியுடைய ஆசிரமம் பக்கத்துல வரார். அது வசிஷ்டராவுடைய இன்னொரு பேரா இருக்கலாம்னு தெரியுது. அவர்கிட்ட போய் ஒரு பெக்கூலியர் கிரகஸ்தன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசுறார். கூடுதல் விவரங்களுக்கு மலேசியா தேவி மாவத்தியம் கிளாஸ் கேட்டுங்க. அப்போ அவரு இவருக்கு சில அறிவுரைகள் சொல்றார். நாட்டை மீட்கணும்ங்கிற இவர் ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு தேவியுடைய வழிபாட்டை பத்தி சொல்லி கொடுத்து, இவருக்கு கூட இன்னொரு வைசியனும் உண்டு. 2 பேருக்கும் தேவி வழிபாட பண்ண சொல்றார். பண்றாங்க. தேவி மகிழ்ந்து பிரத்யட்சப்படுறாங்க. இந்த தேவி வழிபாட்டை சொல்லி கொடுக்கும் போது தேவி அப்படி என்ன மகிமை உள்ளவன்னு இவங்க கேட்க, அதுக்கு விளக்கமாகத்தான் சுந்த உபசுந்தர்கள், மகிஷாசுரன், சண்டமுண்டாசுரன், இப்படி இவங்க ஒவ்வொரு ரத்த பீஜன், இப்படி ஒவ்வொருத்தருடைய பிறப்பு, அவர்கள் பண்ண அட்டூழியங்கள், அதை அழிக்க தேவி என்ன பண்ணான்ங்கிற விவரங்கள் எல்லாம் சேர்ந்து தேவி மகாத்மியமா மாறுது. அப்போ தேவி கடைசியில இவங்க பண்ண பூஜைக்கு பிரத்யட்சப்பட்டு என்ன வேணும் கேட்க, இந்த ராஜா எனக்கு ராஜ்யம் வேணும் பார், அந்த வைசியன் எனக்கு முக்தி வேணும் பார், முக்தி கேட்டவனுக்கு முக்தியும் ராஜ்யத்தை கேட்டவனுக்கு ராஜ்யமும் கொடுப்பாங்க. அவர் அந்த ராஜ்யத்தை ஆண்டு முடிச்ச பிறகு இனிமேல் நீ 8வது மனுவாக வருவார் சொல்லிட்டு தேவி வரம் கொடுத்தாங்க. அந்த படிக்கு அந்த சுரத்த ராஜா தான், சைத்திர வம்சத்தை சேர்ந்த அந்த ராஜா தான் சாவர்ணி மனுவாக சூரிய வம்சத்துல 8வது மனுவாக வந்தார் அப்படின்னு தேவி பாகவதத்துல 10வது ஸ்கந்தம் சொல்லுது. இவரு சூரியனுக்கு இன்னொரு பிள்ளை. இந்த சாவர்ணி மனு எப்படி வைவஸ்வத மனு சூரியனுக்கு ஒரு பிள்ளையோ மாதிரி இந்த சாவர்ணி மனுவும் இன்னொரு பிள்ளை. சூரியனுக்கு 3 குழந்தைகள். மனு, அதாவது சத்தியவரத மனு, வைவஸ்வத மனு சொல்லக்கூடிய சத்தியவரத மனு. யமன், சகோதரி யமி. யமி தான் பிறகு யமனை ஆறாக ஓடுறதாக புராணங்கள் சொல்லுது. யமன் தான் யம தர்மராஜா. விஸ்வகர்மாவுடைய மகள் சக்ஞாதேவி, அவளை சூரியன் மணந்த போது இந்த 3 குழந்தைகள். இந்த சத்தியவரத மனு 7வது மனுவானார் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சூரியனுடைய சூட்ட தாங்க முடியல.
சில சமயங்கள்ல வீட்டுக்காரங்களுடைய கொடுமையை மனைவிக்கு தாங்க முடியாது, விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சக்ஞா தேவி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நிழலை, சாயாவை, புராணம் சொல்லும் போது வேற விதமா சொல்லும், சாயாவை விட்டுக்கிட்டு அவங்க காட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டாங்க. அந்த நம்முடைய நிழல் நம்மள மாதிரி தானே இருக்கும். அதனால சக்ஞா தேவியோட நிழல், சக்ஞா தேவி சாயாவும் சக்ஞா தேவி மாதிரி இருந்தாலும் சூரியனுக்கு வித்தியாசம் தெரியல. சாயா தேவிக்கு சூரியனுக்கும் 3 குழந்தைகள். சனீஸ்வரன், இந்த கதை இப்ப எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சனீஸ்வரனை பத்தி தொடரெல்லாம் டிவி சீரியல்ல போட்டனால எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் சாவர்ணி மனு, சவர்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்ல இருக்கு, அதுல இருந்து இந்த சாவர்ணிங்கிறது வந்திருக்கணும். அப்புறம் தபதி அப்படின்னு 3 பேரு. இந்த சாவர்ணி மனு தான் 8வது மனுவா வந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இந்த மன்வந்திரத்துல 3 தேவகணங்கள், 12 பேர் உள்ள தேவகணங்கள், சுதபஸ், அமிதாபஸ், முக்கியாஸ் அப்படின்னு 3 தேவகணங்கள். இதனுடைய சப்தரிஷிகள் தீப்திமான், காலவா, ராமா, கிருபா, அஸ்வத்தாமா. துரோணருடைய மகனாக இருக்கலாம், வியாசர் பராசருடைய மகனாக இருக்கலாம், ரிஷ்யஸ்ருங்கர். அந்த ரிஷ்யஸ்ருங்கர் கதை ராமாயணத்துல வரும், மகாபாரதத்திலையும் வரும் நினைக்கிறேன். நானும் இங்கே இல்லாம சொல்லியிருக்கிறேன். சரி, கலைக்கோட்டு மாமுனி அப்படின்னு தமிழ்ல அவரை சொல்லுவாங்க. விரோச்சனன், அதாவது பிரகலாதன் பையன் விரோச்சனன், அவன் பையன் மகாபலி. அவன் தான் இந்த 8வது மன்வந்தரத்துல இந்திரனாக இருக்க போகிறார் அப்படின்னு விஷ்ணு புராணம் பகுதி 3 அத்தியாயம் 2ல சொல்ல வரப்படுது. விரஜஸ், உருவரியான், நிர்மோகா, இப்படி பல பேர் குழந்தைகள் இந்த சாவர்ணி மனுவுக்கு இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. இதுவரைக்கும் நான் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். இனிமேல் நம்ம இருப்பாங்கன்னு சொல்லிக்கணும். இனிமேல் எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போகிறது இந்த 8ல இருந்து. அடுத்தது நம்ம 8 தான் கவர் பண்ணியிருக்கிறோமா? சரி, நான் நினைக்கிறேன் தொடர்ந்து மற்ற மன்வந்தரம் அல்லது மனுக்களை பத்தி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. சரிங்க குருஜி. ஹரி ஓம். இந்த இந்த மன்வந்தரத்தோட இந்திரன் பெயர் என்ன குருஜி? புரந்தரன். நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வருது, வேறையும் சில இடங்கள்ல வருது. பொதுவா இதுல இப்ப சில விஷயங்கள் நமக்கு, நான் இந்த டாபிக்க எடுக்கணுமா வேண்டாமா 2 மனசாரத்தை எடுத்ததுக்கு ஒரு காரணம், இதுல நிறைய கிளாரிட்டி வருது. இந்திரன்கிறது ஒரு பதவிதான், சப்தரிஷிங்கிறது ஒரு பதவிதான், இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தெளிவாக இந்த டீட்டெயில தான் வருது. பொதுவாக பல இந்துக்களுக்கு இந்த தெளிவு இல்லை. காஞ்சி பெரியவர் சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. போற போக்கில் அவர் குறிப்பிட்டதுனால இவ்வளவு கிளாரிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதுல. அதனால சரி, நிறைய பேர் குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தி வைப்போம்னு நினைச்சேன். அதனால நீங்களும் கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கிறீங்கனால ஒரு நல்ல விஷயத்த பதிவு பண்ணிடலாம்னு நினைச்சேன். நன்றி குருஜி. இது பாகவத உபன்யாசத்துல ஏற்கனவே கேட்டிருக்கேன் குருஜி. இப்ப அதை விட இன்னுமே நீங்க விளக்கமா சொல்றீங்க.
பாகவத உபன்யாசத்துல வேலுக்குடி சுவாமி இந்த காலக்கணக்கு, மன்வந்தரங்கள், மனுக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன். ஆனா ம். எத்தனை தடவை கேட்டாலும் இந்த காலக்கணக்கு உள்ள அந்த மனுக்கள் பேரு, யாருக்கு யாரு பிள்ளைங்க எதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஒரு ஒரு ஆமா. தடவையும் கேக்குறப்போ புதுசா கேக்குற மாதிரி தான் இருக்கு. அது பொதுவா ஃபேமிலி புராணங்கள் எழுதி அப்படின்னாலே வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணி. பொதுவா புராணங்கள் அப்படின்னாலே அஹ், புராணம் பஞ்சலட்சணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வம்சம் வம்சானுசரிதம், சர்கோ பிரதிசர்கஸ்ச வம்சம் வம்சானுசரிதம், மன்வந்தரம். இப்படி 5 விஷயங்களை பத்தி சொல்றது தான் புராணம் அப்படின்னு. அப்ப எல்லா புராணங்கள்லயுமே மன்வந்தரங்களை பத்தி ஒரு குறிப்பு சொல்லிடுவாங்க, சூரிய சந்திர வம்சங்களை பத்தி ஒரு குறிப்பு சொல்லிடுவாங்க, சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சது, உயிர்கள் எப்படி வந்தது, சர்க்கம்னா உலகம் எப்படி வந்தது, பிரதிசர்க்கம்னா உயிர்கள் எப்படி வந்தது, வம்சம் வம்சானுசரிதம்ல சூரியகுலம் சந்திரகுலம் அந்த ராஜாக்கள் வரலாறு, இந்த மாதிரி 5 விஷயங்கள் குறைஞ்சபட்சம் இருக்கும். இனி அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏத்தது மாதிரி தேவியா விஷ்ணுவா சிவனா முருகனா அந்த மாதிரி ஏத்த மாதிரி கூடுதல் விவரங்களும் கொடுத்துருவாங்க. அதனால புராணம் பஞ்சலட்சணம். இதிகாசங்கள்லயும் யாராவது சந்தேகம் கேட்டுருவாங்க, அதனால இந்த மாதிரி விவரங்களை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி விவரங்களுக்கு ஒரு அற்புதமான இடம் சொல்றேன், உங்களுக்கு ஹேண்டியா இருக்கிறது மாதிரி ஒரு இது, நான் அதை பயன்படுத்துறேன். கலர் டிக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப் ஆண்ட்ராய்டில் கிடைக்கும். கம்ப்யூட்டர்லயும் கோல்டன் டிக்ட் அப்படிங்கிற பேர்ல போடலாம். ஆண்ட்ராய்டில் அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸி. முன்னாடி கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஈஸியா இருந்தது, இப்போ அந்த அளவு ஈஸியா இருக்குதான் தெரியல. அவுபாசனா.comனு ஒரு சைட் இருந்தது, அதுல இந்த விவரங்கள் இருந்தது. இப்ப முன்ன மாதிரி அதுல இல்ல. ஆனா ஆப் ஸ்டோர்ல கலர் டிக்ட்னு ஒன்று கிடைக்கும். அப்புறம் ஸ்டார் டிக்ட் டிக்ஷனரி அப்டேட்டர்னு இன்னொரு ஆப். இந்த கலர் டிக்ட்ங்கிறது ஒரு சர்ச் ஆப். ஸ்டார் டிக்ட் டிக்ஷனரி ஆப் அப்டேட்டர்ங்கிறது நமக்கு தேவையான ரிசோர்ஸை டவுன்லோடு பண்ற ஒரு ஆப். ஸ்டார் டிக்ட் டிக்ஷனரி அப்டேட்டர் மூலமா அது ஸ்ரீராமர் படம் போட்டிருப்பாங்க, அதான் அந்த ஆப்புக்கு சரியான அடையாளம். ஸ்ரீராம பட்டாபிஷேக படம் இருக்கும். அந்த ஆப் மூலமா நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு புராணங்கள் வேணுமா, இதிகாசங்கள் வேணுமா, வியாக்கரணம் வேணுமா, காவியம் வேணுமா, இல்ல புராணிக் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது ஒண்ணு, ராமகிருஷ்ண மடத்தினுடைய என்சைக்ளோபீடியாங்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டும் நல்ல ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக ஆப்தே சம்ஸ்கிருத டிக்ஷனரி வேணுமா, எத்தனை டிக்ஷனரி வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிரபலமான நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து போறதுனால வாமன் சிவராம் ஆப்தே டிக்ஷனரியை சொன்னேன். அப்புறம் கல்பத்ருமா, வாச்சஸ்பத்யா, சப்த சாகரா, ரொம்ப சிம்பிளாகவும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் தகவல் தரக்கூடியதாக சப்தசாகரம் இருக்கும். இந்த மாதிரி நீங்க எது வேணுமோ அது நீங்க உங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கலர் டிக்ட இந்த சோர்ஸ்ல போய் சர்ச் பண்ணி நமக்கு தேவையான விவரங்களை தர சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுமார் 5 GB டேட்டா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வாஸ்ட் ஏரியாவில் தேடுறதுனால எனக்கு புராணமும் வேணும், இதிகாசமும் வேணும், வியாக்கரணமும் வேணும், வேதமும் வேணும், எல்லாம் வேணும். ஆனா அவ்வளவு டேட்டா எல்லாருக்கும் தேவைப்படாது. நான் இப்ப சொன்ன சில முக்கியமான பெயர்கள் உள்ளதை மட்டும் போட்டுக்கிட்டா கூட போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. இதுல நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனு அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா, அல்லது மன்வந்தரம் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து தேடுறீங்கன்னா, இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் பல இடங்கள்ல இருந்து தேடிக்கொண்டு உங்களுக்கு தந்துடும். இப்ப எல்லா தகவலும் நீங்க ஒரு இடத்துல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே. சரிங்க குருஜி. நான் வேணா அந்த ஆப் லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு யூனிக் சாஃப்ட்வேர்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறேன். அதுல இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டீட்டெயில் எல்லாம் வச்சிருப்பேன். அதுல இருந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நீங்க தேடி சிரமப்படாம அதை எடுக்க முடியும். ஆனா தேவையான சோர்ஸ் டவுன்லோட் பண்றது நீங்க தான் சிரமப்படணும். அது கொஞ்சம் அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. நான் பண்ணி பண்ணி பழகிட்டேன். நேற்றைக்கு முன்னேற்ற கூட யாருக்கோ பண்ணி கொடுத்தேன். அது நீங்க வேணாம் பிறகு எப்படி பண்றது, எதை செலக்ட் பண்றது, எதை ஆட் பண்றதுங்கிறது கேட்டுக்கலாம். முதல்ல ஆப் போட்டுக்கிட்டு அப்புறம் அதை கஸ்டமைஸ் பண்றதுல கொஞ்சம் விஷயம் எப்படி பண்றதுங்கிறது கொஞ்சம் பழக்கம் இருந்தால் தான் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் மாதிரி இருக்கும் அது. சரிங்க குருஜி. வேற ஏதாவது? இல்ல குருஜி, சந்தேகம் எதுவும் இல்லை குருஜி. பிரார்த்தனை.